தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வெளியான +2 CBSE தேர்வு முடிவுகளை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், 12ஆம் வகுப்பு CBSE தேர்வு முடிவுகள் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக 90.39% தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், மாநிலம் முழுவதும் மொத்தமாக எழுதிய 9002 மாணவர்களில் 8137 மாணவர்கள் CBSE தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும், அரசு பள்ளியில் 86.27%, தனியார் பள்ளியில் 97.24% தேர்ச்சி என குறிப்பிட்டார். மேலும் 9 அரசு பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றதாக கூறிய அவர், CBSE பாடத்திட்டம் இந்த ஆண்டு சிரமமாக இருக்கும், எவ்வளவு பேர் வெற்றி பெறப் போகிறார்கள் என்ற எதிர்மறையான கருத்து இருந்தது. இதனை பொய்யாக்கும் வகையில் அதிகமானோர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அடுத்த ஆண்டு தேர்ச்சி விகிதம் இன்னும் அதிகரிக்கும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும், அதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் என்றார். புதுச்சேரி அரசானது பள்ளி கல்வி மற்றும் உயர்கல்வியில் கவனம் செலுத்துகிறது. குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு நல்ல கல்வி கிடைக்க வேண்டும். பட்டியலின மாணவர்களுக்கு ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை எந்த பள்ளியில் படித்தாலும் அதற்கு கட்டணம் இல்லை. அரசு அறிவித்த திட்டங்களை அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறது. வெற்றி பெற்ற மாணவர்கள், கல்வி போதித்த ஆசிரியர்கள் ஆகியோருக்கு பாராட்டுகள், வாழ்த்துக்கள். CBSE பாடப்பிரிவில் அதிக தேர்ச்சி கிடைத்துள்ளது. CBSE பாடத்திட்டம் கடினம் என்பது குறித்து பெற்றோர்கள், மாணவர்களிடையே கடந்த காலங்களில் இருந்த அச்சம் தேவையற்றது. பிள்ளைகள் படித்தால் எதிலும் வெற்றி பெறலாம். அதற்கு கல்வித்துறை தேவையான அனைத்து முயற்சிகளையும் எடுக்கும். கற்றல் கற்பித்தலில் சிறப்பான வழிமுறைகளை கல்வித்துறை தேர்வு செய்து நடைமுறைப்படுத்துகிறது. அடுத்த ஆண்டு கூடுதல் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அறிவியலில் நிறைய மாணவர்கள் தோல்வியடைந்துள்ளதன் மீது தனி கவனம் செலுத்துவோம். அரசு பொறுப்பேற்ற பிறகு கல்வித்துறையில் அனைத்து நிலை ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அனைவருக்கும் இலவச கல்வி அளிக்கப்படுகிறது. சைக்கிள், காலை மாலை மதியம் சிற்றுண்டிகள், சீருடை, லேப்டாப் என பிள்ளைகள் எளிதாக கல்வி கற்கும் அனைத்து வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கிறோம். புதுச்சேரியில் 100 விழுக்காடு கல்வி அனைவருக்கும் கிடைக்கிறது. தனிப்பட்ட மாணவர்கள் மதிப்பெண் சதவீதம் குறைந்து போயுள்ளதாக கூறப்படுவது குறித்து கல்வித்துறை ஆராயும் என முதலமைச்சர் ரங்கசாமி கூறினார். நம்முடைய அரசு எடுத்த முயற்சிகள் இது பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே CBSE ஆரம்பித்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு LKG சில பள்ளி அரசு பள்ளியில் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் இந்த CBSE சிலபஸுக்கு கொண்டு வரும்பொழுது இப்போ நிறைய வெற்றி நமக்கு அரசு பள்ளியில் கிடைச்சிருக்கு. அது நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசு எடுத்த நடவடிக்கை, கல்வித்துறை எடுத்த நடவடிக்கை, ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. அந்த மெட்டீரியல் சொல்கிறாங்களே அது என்னென்னன்றது இருந்தால் CBSE எக்ஸாம் எழுதி ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் அந்த மெட்டீரியல்ஸ் நிறைய அவங்களுக்கு ஆசிரியர்கள் கொடுத்து பயிற்சி கொடுத்து அந்த பிள்ளைகளுக்கு அந்த கல்வியை சிறந்த முறையில் கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் நம்முடைய புதுச்சேரி அரசானது பள்ளி கல்வி, உயர்கல்வி இரண்டிலும் கவனம் செலுத்துகின்ற ஒரு அரசு. எல்லோருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும். குறிப்பாக ஏழை எளிய குடும்பத்தை அந்த பிள்ளைகள் நல்ல கல்வி கிடைக்க வேண்டும். அது பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி, கல்லூரி கல்வியாக இருந்தாலும். நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிள்ளைகள் எந்த தனியார் பள்ளியில் சென்று படித்தாலும் அது கட்டணத்தை அரசு ஏற்கும். அதே மாதிரி உயர்கல்வி எல்லோரும் கிடைக்கும். இப்போ +2 வெற்றி பெற்ற பிள்ளைகள் அத்தனை பேரும் உயர்கல்வி கல்லூரி சென்று சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்பும் அரசால் உருவாக்கப்படுகிறது. புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி வேண்டும் என உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் பொதுநல அமைப்புகள் ஒன்றிணைந்து கடந்த 3 ஆண்டுகளாக பல கட்டங்களாக போராடி வருகின்றனர். மேலும் கடந்த 2 சட்டமன்ற கூட்டத்தொடர்களில் சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கான கோரிக்கையை வலியுறுத்தி தனிநபர் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்தார். அதனை முதலமைச்சர் ரங்கசாமி அரசு தீர்மானமாக மேற்கொள்வதாக கூறி அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவோடு புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தும் தீர்மானத்தை சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றி கடந்த 2 சட்டமன்ற கூட்டத்தொடர்களிலும் 15 மற்றும் 16வது முறையாக ஒருமனதாக தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இத்தீர்மானங்கள் மத்திய அரசுக்கு முறையே அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் மத்திய அரசு தனி மாநில தகுதி வழங்குவதற்கான எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்காமல் மாநில அரசு கோரிக்கைக்கு செவிசாய்க்கவில்லை. இந்நிலையில் புதுச்சேரிக்கு தனி மாநில தகுதி கேட்டு மத்திய அரசை வலியுறுத்தி
வரும் 27/6/2025 அன்று தலைநகர் புதுடில்லிக்கு சென்று போராட்டம் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதனையொட்டி மாநில தகுதிக்காக புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்ட மக்களிடம் கையெழுத்து இயக்கம் நடத்துவது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி காரைக்கால் மக்களிடம் மொத்தம் 1,00,000க்கும் மேற்பட்ட கையெழுத்து பெறுவது என்றும் அக்கையெழுத்து மனுவை புதுடெல்லி சென்று மத்திய அரசிடம் ஒப்படைக்கவும் திட்டமிட்டு நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை சட்டப்பேரவை வளாகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மனுவில் முதல் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். மேலும் இக்கையெழுத்து இயக்கத்தில் அமைச்சர்கள், அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள், அனைத்து கட்சி தலைவர்கள், பொதுநல அமைப்பு தலைவர்கள், விவசாயிகள், வணிகர்கள், மாணவர்கள், அரசு ஊழியர்கள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் அனைத்து தரப்பு பொதுமக்களிடம் கையெழுத்து பெறுவது என திட்டமிடப்பட்டுள்ளது. இந்நிகழ்வின் போது சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி மற்றும் பொதுநல அமைப்பு தலைவர்கள் ஜெகநாதன், மங்கையர் செல்வன், சுகுமாரன், லோகு ஐயப்பன், அழகர், முருகானந்தன், சடகோபன், ராஜா, பிரகாஷ், பாவாடை ராயன், சாமிநாதன், பஷீர், புதுவை தமிழ் நெஞ்சன், தாமரை கண்ணன், வேலுசாமி, பிராங்க்லின், அன்பழகன், கணேசன், அப்துல்லா, சம்சுதீன், காளிதாஸ், அருண்மொழி சோழன், ஹரிகிருஷ்ணன் அமைப்பு தலைவர்கள் உடனிருந்தனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில வழக்கறிஞர் அணியின் முதல் செயற்குழு கூட்டம் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் வழக்கறிஞர் அணியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் குமரன் தலைமையிலும், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் வழக்கறிஞர் அணியின் கௌரவ தலைவர் திரு பக்தவத்சலம் மற்றும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் NSJ ஜெயபால், மாநில பொருளாளர் வேல்முருகன் ஆகியோர்களின் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் வழக்கறிஞர் அணியின் மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ஜீவா தேவா வரவேற்புரையாற்றினார். மாநில பொருளாளர் கோவிந்த திருநாவுக்கரசு கூட்டத்தில் நன்றி உரையாற்றினார். முதல் செயற்குழு கூட்டத்தில் முதல்வர் தலைமையிலான பொற்கால ஆட்சியில் புதுவை மக்களுக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் நல்ல பல திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. அதேபோன்று வழக்கறிஞர்களுக்கென்று பல்வேறு நலத்திட்டங்களை செய்து வருகிறது. குறிப்பாக புதியதாக ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகங்கள், புதிய நீதிபதிகள் நியமனங்கள், புதிய நீதிமன்ற ஊழியர்கள் நியமனங்கள், புதுவையிலேயே பணிபுரியும் வழக்கறிஞர்களுக்கென்று தனித்தனியே வழக்கறிஞர் அலுவலகங்கள், ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்திற்கு உள்ளேயே லா சாம்பர் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்தமைக்கும், தமிழகத்தைப் போல புதுச்சேரி மாநிலத்தில் பணிபுரியும் வழக்கறிஞர்கள் யாராவது தன் பணிக்காலத்தில் இறக்க நேரிட்டால் அவருடைய குடும்பத்திற்கு சேம நல நிதியாக ரூபாய் 10 லட்சம் இழப்பீடு தொகை கொடுப்பதற்கும் புதிய சட்டத்தை உருவாக்கியது. இப்படி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றார். அதற்காக அவருக்கு நன்றி தெரிவித்தும், சேமநல நிதி திட்டத்தை உடனடியாக நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தியும், பல்வேறு அரசு துறைகளில் சட்டம் பயின்ற திறமையான இளம் வழக்கறிஞர்களை கொண்டு லா ஆபீசர்ஸ் மற்றும் லீகல் அசிஸ்டன்ட் போன்ற பணிகளுக்கு உடனடியாக தேர்வு நடத்தி நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும், சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதுவை அரசின் சார்பாக நீதி அரசர் பதவிக்கு புதுவை சேர்ந்த வழக்கறிஞர்களை மட்டும் தான் நியமனம் செய்ய பரிந்துரை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும், சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு அரசு வழக்கறிஞர்களாக திறமையான வழக்கறிஞர்களை கொண்டு நியமனம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியும், பல்வேறு தீர்மானங்களை முதல்வர் ரங்கசாமியின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையில் அமைச்சர் லட்சுமி நாராயணனிடம் மாநில வழக்கறிஞர் அணியின் மாநில தலைவர் குமரன் தலைமையில் மாநில பொதுச் செயலாளர் ஜீவா தேவா, மாநில செயலாளர்கள் விஜயகுமார், அன்பரசன் மற்றும் இணை செயலாளர்கள், பொருளாளர்கள், செயற்குழு உறுப்பினர் ஆகியோர் நேரில் சென்று செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை கோரிக்கை மனுவாக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வழக்கறிஞர் அணியின் சார்பாக கொடுத்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள தேசிய மாணவர் படை தலைமையகத்தில் வருடாந்திர NCC பயிற்சி முகாம் துவங்கியது. முகாமை NCC கமாண்டிங் அதிகாரி கர்னல் முகந்தி தொடங்கி வைத்தார். NCC அதிகாரிகள் கதிர்வேல், ராஜ்குமார், கரிகால வளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். முகாமில் 3 கல்லூரிகள், 7 பள்ளிகளிலிருந்து முதுநிலை, இளநிலை NCC மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். வரும் 21ஆம் தேதி வரை முகாம் நடைபெறுகிறது. முகாமில் துப்பாக்கி சுடுதல், தலைமை பண்பு வளர்த்தல், பேச்சுத்திறன், சுய ஒழுக்கம், ஓவியம், கலைத்திறன், வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. Single shot, grouping, fire! Action करा. NCOs जो कि परमानेंट इंस्ट्रक्टर्स हैं, मेरे ANOs and the lady constable of Home Guards.
புதுவை முன்னாள் அமைச்சர் SP சிவக்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு திமுகவினர் மற்றும் பல்வேறு கட்சியினர் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். அதன் ஒரு பகுதியாக புதுவை மாநில மாணவர் அணி துணை அமைப்பாளர் முத்தரசன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் மிஷன் வீதியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பேரணியாக சென்று முன்னாள் அமைச்சருக்கு மாலை அணிவித்து பிரம்மாண்டமாக கேக் வெட்டி கொண்டாடினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மோகன் முன்னிலை வகித்தார். தொண்டரணி அமைப்பாளர் வீரையன் மற்றும் திமுக மாநில நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள அன்னை ராணி கான்வென்ட் பள்ளியில் 2024-25 கல்வியாண்டில் 12ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்தனர். இதில் விக்னேஷ் என்ற மாணவர் 500க்கு 484 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்தார். பள்ளி அளவில் முதலிடம் பிடித்த மாணவனை பாராட்டி பள்ளி முதல்வர் டாக்டர் பொன் சண்முகம் பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மாணவனின் பெற்றோர் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி அளவில் அன்னை ராணி கான்வென்ட் பள்ளி மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்து சாதனை படைத்துள்ளனர். மேலும் கிரேட் 12 மற்றும் கிரேட் 10 பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு பள்ளியின் தாளாளர் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். அரியாங்குப்பம் காலந்தோட்டம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வள்ளி தேவசேனா சமேத ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் துர்க்கை அம்மன் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு யாகம் ஆராதனை செய்து திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அறக்கட்டளை நிறுவனர் செல்வகுமார் திருவிளக்கு பூஜையில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பூஜை பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வழங்கினார். இதனையடுத்து திருவிளக்கு பூஜையில் பங்கு பெற்ற பெண்கள் வழிபாடுகள் செய்து துர்க்கையம்மனை வழிபட்டனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ராஜேந்திரன், பிச்சமுத்து, ஆனந்த், ஜெயச்சந்திரன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி CBSE +2 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியானது. இதில் புதுச்சேரி அமலோற்பம் மேல்நிலைப் பள்ளி 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளது. இப்பள்ளியில் தேர்வு எழுதிய 156 பேரில் அனைவரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். அதோடு 500க்கு 489 மதிப்பெண்கள் பெற்று பரணிதரன் என்ற மாணவன் முதலிடத்தை பிடித்துள்ளார். தனுஷ் 481 மதிப்பெண்கள் எடுத்து 2ஆம் இடத்தையும், 478 மதிப்பெண்கள் எடுத்து ஹரிஹரன் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். முதலிடம் பெற்ற மாணவருக்கு 4 கிராம் தங்க நாணயமும், 2ஆம் இடம் பிடித்த மாணவருக்கு 2 கிராம் தங்க நாணயமும், 3ஆம் இடம் பிடித்த மாணவனுக்கு 1 கிராம் தங்க நாணயத்தையும் பெற்றனர். இதேபோல் 10ஆம் வகுப்பு CBSE தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை படைத்துள்ளனர். இப்பள்ளியில் தேர்வு எழுதிய 205 பேரில் அனைவரும் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் 500க்கு 494 மதிப்பெண்கள் பெற்று ஆகாஷ் என்ற மாணவன் முதலிடத்தையும், 492 மதிப்பெண்கள் எடுத்து ஸ்ரீராம் 2ஆம் இடத்தையும், 489 மதிப்பெண்கள் எடுத்து வனிஷா 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளனர். முதலிடம் பெற்ற மாணவருக்கு 4 கிராம் தங்க நாணயமும், 2ஆம் இடம் பிடித்த மாணவருக்கு 2 கிராம் தங்க நாணயமும், 3ஆம் இடம் பிடித்த மாணவருக்கு 1 கிராம் தங்க நாணயத்தை அமலோற்பம் பள்ளி தாளாளரும் முதுநிலை முதல்வருமான லூர்துசாமி வழங்கி பாராட்டி தெரிவித்தார். சாதனை படைத்த மாணவர்களை பள்ளியின் முதல்வர் பிரிட்டோ மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர். புதுச்சேரி நகராட்சி ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தின் பொதுப்பேரவை கூட்டம் செயின்ட் தெரேசா வீதியில் உள்ள தனியார் ஹாலில் நடைபெற்றது. கூட்டத்தில் தலைவர் செல்வம், துணைத் தலைவர் குமரன், பொருளாளர் முனியன், இயக்குநர்கள் பத்ரிஸ், தலமாஷ், செல்வகுமார், அருள்தாஸ், நலுனா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து நடைபெற்ற இந்த கூட்டத்தில் 2022, 23 மற்றும் 23-24 ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து 2025, 26 ஆண்டிற்கான உத்தேச வரவு செலவினை அங்கீகரித்தனர். மேலும் 2022, 23 மற்றும் 2023, 24 ஆண்டிற்கான
பங்கு ஈவு நிர்ணயம் செய்யப்பட்டது. கூட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறைக்காக அரசு பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் வாயிலாக முருங்கப்பாக்கம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ரூபாய் 17,64,000 மதிப்பில் தார் சாலை அமைக்கும் பணிக்காக திட்ட மதிப்பீடு செய்து அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் ராஜ்குமார், இளநிலை பொறியாளர் சண்முகம் மற்றும் அப்பகுதி என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சார்ந்த BM இன்டர்நேஷனல் பிலிம் நிறுவனத்தின் தயாரிப்பில் இயக்குனர் முருகசாமி இயக்கத்தில் லிசி ஆண்டனி, அருண்குமார் உள்ளிட்ட முன்னணி திரைக்கலைஞர்கள் நடித்துள்ள குயிலி திரைப்படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளது. இந்நிலையில் சர்வதேச அன்னையர் தினத்தை முன்னிட்டு இசையமைப்பாளர் ஜோ ஸ்மித் இசையில் பாடலாசிரியர் சினேகன் வரிகளில் உருவான "நா 10 மாசம்" என்ற பாடலை பிரபல திரைப்பட பாடகி வைக்கோம் விஜயலட்சுமி பாடியுள்ளார். தற்போது இந்த பாடல் இசட் மியூசிக் சவுத் என்ற யூடியூப் தளம் மற்றும் பல்வேறு சமூக வலைதளங்களில் வெளியாகி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இது தொடர்பாக பாடலாசிரியர் சினேகன் கூறுகையில், நிறைய பாடல்கள் எழுதியிருந்தாலும் இந்த பாடல் உணர்வுகளை வேறொரு இடத்திற்கு கடத்தி செல்லும் என்றும், பிள்ளைகளின் போக்கு மாறும் போது தாயின் குரலாக இந்த பாடல் வந்துள்ளது என கூறினார். இரைச்சல் இசையுடன் கூடிய கலாச்சாரத்தின் மத்தியில் வரிகளை காயப்படுத்தாமல் இசை அமைந்துள்ளது வரவேற்கத்தக்கது என தெரிவித்தார். மேலும் இந்த படத்தை தயாரித்து நடித்துள்ள புதுச்சேரியை சேர்ந்த அருண்குமாருக்கு சினேகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் சார்பில் உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட ரெட்டியார்பாளையம், லம்போர்ட், சரவணன் நகரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் உள்ளது. இதில் கட்டி முடிக்கப்பட்ட 29 குடியிருப்புகளுக்கு நிலுவையில் உள்ள பணிகளை முடிக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. சுமார் 4,38,19,000 மதிப்பீட்டில் நடைபெறவுள்ள இந்த பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இவ்விழாவில் செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், இளநிலை பொறியாளர் பாஸ்கரன், ஒப்பந்ததாரர் பிரேமானந்த் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு ஸ்ரீ சுயம்புபூத காளி அம்பாள் திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்து அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். இதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் மகாயாக சாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இதில் அச்சிரப்பாக்கம் வெற்றிவேல் குருக்கள், சங்கர் குருக்களால் காலை பால் அபிஷேகம் பூஜையும், முன்னர் அங்காளம்மன் சங்கர் சுவாமியால் மாலை சிறப்பு யாகசாலை பூஜையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால், தயிர், சந்தனம், இளநீர், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடினை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் சிவா தலைமையில் பக்தர்கள் செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் கொந்தமூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார், திருவை முன்னாள் தலைவர் முத்துவேல், அருவாப்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் சித்ரா வீரப்பன், எறையூர் ரவிச்சந்திரன், தென்கோடி பாக்கம் புஷ்பராஜ், கிளியனூர் விஜயகுமார், முன்னாள் VAO மணிமாறன், கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் பிசிபி நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலயத்தில் 4ஆம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி 108 பால்குட அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது. காலை 6 மணிக்கு பால்குடம் புறப்பாடு நடைபெற்றதைத் தொடர்ந்து முக்கிய வீதிகள் வழியாக பால்குடம் ஏந்திய பெண்கள் வீதி உலாவாக முத்தாலம்மன் ஆலயத்தை வந்தடைந்தனர். அங்கிருந்து உற்சவருக்கு 108 பால்குடம் அபிஷேகம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி கலந்து கொண்டனர். சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். திருவதிகை திருவீரட்டானேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சித்திரை மாத சித்ரா பௌர்ணமி விழாவில் புதுவை நல்லாசிரியர் முனைவர் பூங்கொழி பெருமாள் குகையில் வளரும் கனலை எனும் தலைப்பில் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்தினார். விழாவினை அப்பரில் அறக்கட்டளை சார்பில் அதன் தலைவர் விஜயகுமார், செயலர் வைரக்கண்ணு, துணைத் தலைவர் சுமதி சுந்தர், பொருளாளர் செந்தில் பாலாஜி மற்றும் நிர்வாகிகள் செய்திருந்தனர். விழாவின் தலைமை விருந்தினராக பண்ருட்டி ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் துரைக்கண்ணு கலந்து கொண்டு ஆன்மீக சொற்பொழிவு உரை நிகழ்த்திய முனைவர் பூங்கொழி பெருமாளுக்கு நினைவு பரிசு மற்றும் பொன்னாடை அணிவித்து சிறப்பித்தார். இவ்விழாவில் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். அப்போ மன்னன் சொல்றாராம், எனக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டதுனால நிறைய கஷ்டம் வருது, இது தீரணும், அதுக்காகத்தான் நான் முனிவரை பார்க்க வந்தேன். முனிவர் இல்லையா, முனிவர் வெளில போயிருக்கிறார். அப்ப அந்த பையன் சொன்னானா, உங்களுக்கு பிரம்மத்தி தோஷத்துக்கு தானே தீர்வு வேணும், ஏன் நான் சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா, நீ சின்ன பிள்ளையா இருக்கிறப்பா அப்படின்னாராம். அதுக்கு அந்த குழந்தை சொல்லிச்சான், ஒரு பெரிய இருட்டான அறைக்குள் சிறுவனாகிய நான் ஒரு விளக்கை ஏற்றி கொண்டு எடுத்து சென்றால் அந்த விளக்கு வெளிச்சம் தருமா தராதான்னு கேட்டாங்க. நிச்சயமா தரும் தம்பி, சரி சொல்லு. அப்போதான் இவர் சொன்னாராம், நேரா போங்க, அங்க தண்ணி இருக்குது, அந்த தண்ணியில மூழ்கிட்டு வடக்கு நோக்கி நின்று முருகா 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 அப்படின்னு 3 தடவை சொல்லுங்க, உங்களுடைய பிரம்மகத்தி தோஷம் நீங்கிடும். புதுச்சேரி இந்திரா நகரில் உள்ள இந்திரா காந்தி அரசு கல்லூரியில் ஆண்டு விழா நடைபெற்றது. பள்ளி முதல்வர் ஜாஸ்மின் வரவேற்றார். உயர்கல்வி இயக்குனர் அமன் சர்மா, பள்ளி கல்வி இணை இயக்குனர் சிவகாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். விழாவில் விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி சான்றிதழ் மற்றும் பரிசுகள் வழங்கினார். இந்திரா காந்தி அரசு கலை கல்லூரிக்கு விரைவில் 47 கோடி ரூபாய் மதிப்பில் புதிய கட்டிடம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டும் விழா நடைபெற உள்ளதாக முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். அடுத்த ஆண்டு இதற்கான, அதாவது நம்முடைய கல்விக்கான அடிக்கல் நாட்டுதல், சொந்த கட்டிடம் அடிக்கல் நாட்டுதல் நிச்சயமாக நாட்டப்படும். இந்த ஆண்டிலே அதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் மேல் சாத்தமங்கலம் கிராமம் அருள்மிகு ஸ்ரீ திருமங்கலாம்பிகை சுவாமி சமேத ஸ்ரீ திருமங்கலீஸ்வரர் சுவாமி ஆலய 2ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் திருக்கல்யாணம் உற்சவம் நடைபெற்றது. முன்னதாக காலை விக்னேஸ்வர பூஜை, 2ஆம் கால யாக பூஜை, விசேஷ ஹோமங்களும் தொடர்ந்து மகாபிஷேகம், புரணாகுதி, கலசாபிஷேகம், தீபாராதனை, மாலையில் விக்னேஸ்வர பூஜை, மாலை மாற்றுதல், புது வஸ்திரம் அணிவித்தல், கன்னியாதானம், திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றன. விழாவில் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமிக்கு தீபாராதனை காட்டப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அரங்காவலர் குழு நிர்வாகி அரிதேவன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் நீலமேகம், ரமேஷ், சிவமணி, தாண்டவராயன், சண்முகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் பிள்ளையார்குப்பம் கூத்தாண்டவர் கோவில் திருவிழாவின் கொடியேற்றும் நிகழ்ச்சி சித்திரை மாதத்தில் நடைபெறுவது வழக்கம். அதனை முன்னிட்டு கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ மீனாட்சி அம்மன் ஆராதனை, சாகை வார்த்தல், ஊரணி பொங்கல் படைத்தல் ஆகிய நிகழ்ச்சிகளும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி ஆலயத்தில் கொடியேற்றும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திருவிழாவின் ஒரு பகுதியாக கூத்தாண்டவர் சுவாமிக்கு திருக்கல்யாணம், மாங்கல்யம் அணிவித்தல் நிகழ்ச்சி மற்றும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் திருவீதி உலாவும், திருக்கல்யாணத்தை தொடர்ந்து ஸ்ரீ கூத்தாண்டவர் சுவாமி திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு தேர் வடம் பிடித்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். முன்னதாக அமைச்சர் சாய்ஜி சரவணன்குமாருக்கு ஆலயத்தில் பரிவட்டம் கட்டி மரியாதை செய்யப்பட்டது. மேலும் தேர் திருவிழாவில் மாவட்ட ஆட்சியர் குமரன், ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன்,
ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். மேலும் தேர் திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து மாலை அழுகல நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் மே 29ஆம் தேதி படுகளம் எழுப்புதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக அதிகாரி மற்றும் பிள்ளையார்குப்பம் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.